வணக்கம். மந்த நன்றி வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? உங்கள் ஆறுதல் இது ஆறுதலாக என்ன சொல்லுவாங்க. அதனால இப்போ வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் ஆகிட்டு இருக்கிறேன். ரொம்ப நன்றி. இப்போ என்ன சப்ஜெக்டுனா, நான் ஒன்று சொல்கிறேன், அது மட்டும் நீங்கள் எல்லோரும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரையும் நம்ம 4 பேர் பேசுகிறாங்க செய்வாங்க. 4 பேருன்றது 4 பேருன்னு சொல்கிறத விட 1000 பேர் கூட நம்ம பின்னாடி பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. பேசுகிறவங்க பேசுன மேனியாக தான் இருப்பாங்க. நம்ம மட்டும் அப்படியே தான் இருப்போமா? நம்ம அப்படியே இருக்க மாட்டோம். நம்ம முன்னேறிக்கிட்டே போவோம். இந்த விஜய் ஒரு படத்தில் சொல்லுவார் தெரியுமா, நம்மளை விமர்சனம் பண்ணுறாங்களா, அப்போ நம்ம கரெக்டான ரூட்டில் போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கரெக்டு தான். நம்மளை பற்றி 4 பேர் பேசுகிறாங்க அப்படின்னா அப்போ நம்ம கரெக்டான ரூட்டில் நம்ம போய்கிட்டு இருக்கோம். அதுதாங்க நான் உங்களுக்கு சொல்ல வரேன். நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களோ அதை நீங்கள் பண்ணுங்கள். நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டியது கிடையாது. என்னடா நம்மளை யாராவது எதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்னு நினைக்க வேண்டியது கிடையாது. என்ன அதனால் நீங்கள் வந்து எப்படி வேணால் என்ன வேணால் மனசில் நினைக்கிறீங்களோ அதை தாராளமாக நீங்கள் பண்ணலாம். அப்போ தான் நம்மளால் சாதிக்க முடியும். இன்றைக்கி இது பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா அதை நம்ம பண்ணிடணும். அப்போ அதை அடுத்த தடவை வந்து அது மைண்டில் வச்சுக்கிட்டு, ஐயோ இதை நம்ம பண்ணணும்னு நினச்சிட்டு பண்ணலையே, அதனால நமக்கு கிடைக்காம போச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, பண்ணிடுங்க. நான் இப்போ இந்த மிளகாத்தூள் கூட நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருப்பேன். மிளகாத்தூள் பண்ணணும், சாப்பாடு சமையல் பண்ணி சேல்ஸ் பண்ணணும். அது நான் நினைக்கிறத வேறு யாரும் பாரு எல்லோரும் எப்படி செய்கிறாங்க பாரு, நான் நினச்சேன் இதெல்லாம் நான் செய்யணும், இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் நினைக்கிறதோடு விடாதீங்க. சாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா சாதிக்கிற வழியை பாருங்கள். இது பண்ணணும், நமக்கு இன்றைக்கி இதை செய்யணும், இதை செஞ்சால் இது நல்லது நடக்கும், நமக்கு நம்ம மனசில் தோணுதா அதை கண்டிப்பாக செஞ்சிடணும். அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்க அதை நம்ம செஞ்சால், நான் பின்னாடி நம்மளை எப்படி பேசுவாங்க அதை பற்றி யோசிக்காதீங்க. 4 பேர் நாய்ங்க பேசிக்கிட்டே தான் இருக்குங்க. ஆனால் அதுங்களுக்கு வேறு வேலை கிடையாது. ஏன்னா தின்ற சோறு ஜீரணம் ஆகணுன்றதுக்காக பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதை பற்றி கேர் பண்ணவே பண்ணாதீங்க. என்னை பொறுத்த வரையும் நம்ம சாதிக்கணும், சம்பாதிக்கணும், நம்ம சொந்தக்காரங்களை மதிக்கணும். மெயினாக நம்ம சொந்தக்காரங்க தான் நிறைய பேசுவாங்க. பாரு இந்த வேலை பண்ணுறான் பாரு, இது இப்போ யூடியூபே இது எடுத்துக்கோங்களேன். நான் இதெல்லாம் என்னன்னு தெரியாது. இப்போ நான் பண்ணுறேன், இது எங்கள் சொந்தங்களுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. என்னை எவ்வளோ பேசுவாங்க. பேசிட்டு போகிறாங்க. எனக்கு ஆறுதல் பேசுகிறதுக்கு யாரும் கிடையாது. அதனால் உங்கள்கிட்ட இப்படி பேசுகிறேன்னா அப்போ எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்குது. அதனால் எனக்கு இதை பற்றி இப்போ கேர் பண்ணுற ஐடியா இல்லை. இதே மாதிரி நீங்களும் நடந்துக்கணும். கேர் பண்ணாதீங்க. யார் என்ன சொன்னாலும் மனசில் மைண்டில் எடுத்துக்காதீங்க. நம்ம வேலையை செய்யணும், நம்ம செய்கிறது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சி கரெக்டான ரூட்டில் போய்கிட்டே இருக்கோம். சாதிப்பீங்க. சாதனைன்றது நம்ம கையில் தாங்க இருக்குது. நம்ம கைக்குள்ளே இருக்குது. சாதிக்கிற நிறைய இருக்குது. ஆனால் நமக்கு தான் ரூட்டு தெரியல. அந்த ரூட்டை கரெக்டாக பிடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சாதிக்கிறது ரொம்ப ஸ்லோ. அதை என் பையன் கூட நான் அதை தான் சொல்கிறேன், என்ன சாதிக்கிறேன் நான் வந்து வழி விடுறேன். எனக்கு வந்து அப்போ வழி கிடைக்கல, ஆனால் நான் உனக்கு வழி விடுறேன், நீ சாதிக்கணும். இப்போ அவன் படிப்பை முடிச்சு 3 வருஷம் ஆகுது. அவன் என்னமோ பண்ணு விட்டாச்சு. நீ என்ன பண்ண, வேலைக்கு போவாங்க, நீ என்ன செய்யும் சரி, ஆனால் சம்பாரிச்சுட்டு அப்படியே பண்ணு, என் கையை எடுத்துப்பாங்க. அப்போ தான் உன்னால் சாதிக்க முடியும். இப்போ அவன் இதை பண்ணிட்டு இருக்கான். அதேமாதிரி நான் என்னுடைய ரூட்டில் நான் போய் சரி நம்ம இத்தனை வருஷம் நம்ம யாரும் நம்ம கை கொடுக்கணும், நம்மளே வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ இறங்கினேன். நான் தைரியமாக இப்போ இந்த வயசில் இறங்கிட்ட தைரியமாக. சரி இப்பயும் எந்த வயசில் இது கிடையாதுங்க, சாதிக்கிறது தான் பெருசு. எந்த வயசில் வேணால் சாதிக்கலாம், ஓகேங்களா? அதனால நீங்கள் வயசை பற்றி கவலைப்படாதீங்க. நம்மளால் குறிப்பாக செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி செய்யலாம். இந்த 4 பேருன்னு சொல்கிறாங்களே, அந்த 4 பேரை பற்றி யோசிக்காதீங்க, கஷ்டப்படாதீங்க. ஐயோ பின்னாடி பேசுவாங்க, முன்னாடி பேசுவாங்க நம்மளை அப்படியே, அப்புறம் நம்ம அதே இடத்துல தான் இருக்கும். அதை பேசுகிற 4 பேர் நம்ம அதே இடத்துல தான் இருப்பாங்க. அந்த இடத்த விட்டு நவரவே மாட்டாங்க. அவங்க வேறையே அதான் அப்படின்ற மாதிரி. அதனால் நம்ம வந்து அதை கேர் பண்ண வேணாம். நம்ம ரூட்டை பார்த்து நம்ம படிப்படியாக நம்மளுடைய ஜெனரேஷன் நல்லா இருக்கிறதுக்காக நம்ம சம்பாதிக்கணும், நம்ம எல்லாம் பண்ணணும், ஓகேங்களா? அதனால் நீங்கள் மற்றவங்க சொல்கிறத கேட்காதீங்க.
ஒருத்தங்க ஒரு சிலர் நல்லது சொல்லுவாங்க, ஒரு சிலர் நீ பண்ணுறது தப்புன்ற மாதிரி உங்கள் மைண்ட் நீங்கள் நேராக உள்ளே போகணும். உங்கள் கண்ணாடியை பாருங்கள், நம்ம இது பண்ணலான்னு இருக்கோம், இது செய்யலான்னு இருக்கணும், செய்யலாமா வைக்கலாமா, இது கரெக்டாக ஒரு மைண்டு படுத்துக்கிட்ட அப்படியே கொஞ்ச நேரம் யோசித்தோம்னா அது நமக்கு சரின்னு படுமா தப்புன்னு படுதான்னு யோசிச்சு பாருங்க. தப்புன்னு பட்டா விட்டுருங்க, சரின்னு படுதா ஓகே இறங்கு, அம்மா கிட்ட சொல்லு, அப்பா கிட்ட சொல்லு, ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லு, பிள்ளைங்கள்கிட்ட சொல்லு. ஆனால் வெளியாள்கிட்ட சொல்லவே சொல்லாதீங்க. நல்லதே சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, சொந்தக்காரங்களும் அதே தாங்க, நல்லதே சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அவங்க முன்னேறிட்டால் நம்மளை விட முன்னேறிடுவாங்க அப்படின்ட்டு அவங்க நம்மளை முன்னேற விட மாட்டாங்க. இதை சொல்லணும்னு தோணுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய், நாளைக்கு பார்க்கலாம்.